ஒரு சோறு போற விஷயத்துல கலந்துக்கிறோமே, அதுல இருக்கிறோமா பாருங்க. இது அப்படியே உல்டாவா நிக்குது. ஒரு சோறு திங்கிற விஷயத்துல ஒரு விருந்துங்க, இந்த விருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க விருந்து, மறுக்கப்பட வேண்டிய விருந்துன்னு பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்? மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபை நடக்கிறது, தவறு என்று நமக்கே தெரிகிறது, ஊர் உலகத்துக்கெல்லாம் கேட்க வேண்டாம், தவறுன்னு பட்டவர்த்தனமா இருக்கிறது, வரதட்சணை கூட வாங்கி நடத்தப்படுகிற சபையாக இருக்கும், அல்லது ஆடம்பரமான திருமணமாக இருக்கும், அல்லது மண்டபத்தில் வைத்து திருமணம் நடத்தி இருப்பார்கள், அல்லது ஒரு பெண் வீட்டு விருந்தை போட்டு இருப்பார்கள், அல்லது காது குத்துக்குங்கிற ஒரு விருந்தை போடுவான், அல்லது புதுமனை புகுவிழான்னு சொல்லி விருந்து போட்டிருந்தா தப்பில்ல. இந்த புதுமனை புகுவிழான் வீடை கட்டி அதுக்கு ஃபாத்திஹான்னு ஒண்ணு ஓதி கூட்டுதுவான்னு நடத்தி அப்புறம் ஒரு விருந்தை போடுவாங்க. இப்படி தவறான செயலை செஞ்சு ஒரு விருந்தை போடுறது, அல்லது ஹத்தத்தின் பெயரால் ஒரு விருந்து, ஃபாத்தியாவின் பெயரால் விருந்து, இப்படி ஒரு நிகழ்வு நடத்திவிட்டு அந்த சபையில் நம்மை அழைத்து சோத்துக்கு போகிற பொழுது நம்மால் எதை பார்க்கிறான்? இதுல பிடிவாதத்தை காட்டணும்ல. இதுல பிடிவாதத்தோட இருந்தா தான் நம்ம நேர்வழி நோக்கி பயணிக்கணும்னு அர்த்தம். இதுல பல்லெளிச்சுக்கிட்டு போறானா இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்ன இருந்தாலும் எங்களுக்கு இந்த விருந்தெல்லாம் ஒரு முக்கியமே இல்லை, இந்த சோறு எல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, என்ன சொல்லிட்டாங்களாம்? யாரு விருந்தை புறக்கணிக்கிறானோ அவ என்ன சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்கல்ல. அந்த ஹதீஸ காப்பாத்துறதுக்காக, அந்த சொல்லுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டா கலந்துக்கணும்ல, அப்படின்னு போய் கலந்துக்கிறோம்னு சொல்றாங்க. செய்யறது அயோக்கியத்தனம், இதுல காட்டுறது அன்னலாரின் வழி. நான் கேட்கிறேன், இப்படி வரதட்சணை வாங்கி பெண் வீட்டு விருந்து நடத்தி, அல்லது இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒருத்தர் சோறு போட்டா அதை புறக்கணிச்சா என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்ப அங்க மேட்ரு என்னன்னா, இவன் புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை உண்மையிலே கவனிச்சு பார்த்தா நம்மால் எதுல பிடிவாதமா இருக்கானோ அதுல பிடிவாதமா இருக்கல, எதுல பிடிவாதமா இருக்க கூடாதவோ அதுல பிடிவாதமா இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. ஒரு மனிதனுடைய காரியத்தை நான் ஒப்புக்கொண்டேனா மறுத்தேனா என்ற ஆதாரமே அவன் கொடுக்கறது வாங்கணும். நான் சோறோ ஸ்வீட்டோ டீயோ அவனை நான் வெறுக்கிறேனா மறுக்கிறேனா ஏத்துக்கிறேனா, இதுக்கு என்ன அடையாளம்? அவன் கொடுக்கறத வாங்கிக்கணும். வேற எதை செஞ்சாலும் அடையாளம் ஆகாது, கொடுக்கறத வாங்கினா தான் அடையாளம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, சலாம் நல்லா இருக்கலாம், பார்க்கலாம், நான் கிளம்புறேன், இல்ல இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிட்டு போங்க, இருக்கட்டுங்க போலாம் அப்படின்னா இவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் வாழ்த்தினாரே வாழ்த்தினாலும் கொடுத்த சோற வேணாண்டு போயிட்டார்ல, அப்படின்னு என்ன? பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த சோத்துலதான் இருக்கிறது என்னுடைய ஆதரவும் எதிர்ப்பும், மத்த எதுலையுமே இருக்காது. இப்ப இந்த உணவுல நான் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? விருந்துக்கு அழைச்சா போகணும்ல, ஹதீஸ் இருக்குதுல்ல அப்படின்னு போறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டாங்க. அந்த விருந்து ஹராமான விருந்து இல்ல, ஹலாலான விருந்து. போடப்பட்ட உணவு ஹலால், அந்த இடம் ஹலால், அந்த சபை ஹலால், எதுலயும் தப்பில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் போறாங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு திரைச்சீலை இருக்குது, அதுல உருவம் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? திரும்பி வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் மறுத்தது எதை? திரைச்சீலை மட்டும் இல்ல, சோத்தையும் தான். ஏன் மறுத்தாங்க? இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறேன் என்ற செய்திய இந்த திரைச்சீலை மட்டும் காட்டக்கூடாது, அந்த உணவுலையும் சேர்த்தான் காட்டும். வெளியவே நின்று இல்ல நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல, அந்த சோத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க, ஒரு டிஃபன்ல போட்டு கொடுங்க, இப்படின்னா கேவலப்பட்ட செயல் அது. அப்ப ரசூலுல்லாஹ் எதை மறுத்தாங்க? கொள்கையை காட்டி மார்க்கப்படி இந்த மாதிரி திரைச்சீலை, உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை வீட்டுக்கு முன்னாடி இருக்க கூடாது, இதை நான் எதிர்க்கிறேன். எப்படி எதிர்க்கிறேன்? இந்த சோத்திலிருந்து நான் புறக்கணித்துக் கொண்டு எதிர்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ஃபாத்திமாவுக்கு தகவல் போகிறது. ஃபாத்திமா எல்லாம் விசாரிக்கிறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க? திரைச்சீலை அப்படியா, உடனே அதை கழட்டுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை யூஸ் பண்ணாதீங்க, கழட்டிட்டாங்க. தன்னுடைய கண்டனத்தை ஒரு விருந்த புறக்கணிச்சு தானே காட்டினாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற பொழுது நம்மள என்ன பண்றோம்? சாப்பாட்டுல ஈமான அடகு வைக்கிறோமே,
நம்ம இந்த ஆதரவு எதிர்ப்பு சோத்துல தானே காட்டணும். அப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா இப்படி ஒரு விருந்த புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் இதுல இருந்து சட்டம் எடுக்க வேணாம், அழைச்சா போயிடணும் ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? அப்ப நம்ம எப்படி சட்டம் எடுக்கணும்? ஒரு சபை எப்படி நடக்குதுன்னு விசாரிக்கணும். திருமணமா பிரமத கலாச்சாரம் இருக்குதா, அதுல நடந்துச்சா? அப்ப வரமாட்டேன்னா திருமணத்தை ஒட்டி நீ முன்னாடி பின்னாடி கொடுக்குற எந்த விருந்தாலும் சரி, அது திருமண விருந்து தானே, அக்கிக்காவா? இல்ல, கல்யாணம் நடந்துரும். சில பேர் சொல்லுவாங்க எல்லா வேக்கானத்தையும் புரிஞ்சுக்கணும், கல்யாணம் நடந்துரும் 2 நாள் கழிச்சு வலிமா போடுவாங்களாம். வலிமா சுண்ணத்தானே? இப்படிமா வலிமா சுண்ணத்துப்பா, நீ செஞ்ச கல்யாணம் நல்லாவா இருந்துச்சு? மார்க்கத்துக்கு முரணால இருந்துச்சு, தவறான காரியமா இருந்துச்சு. அப்ப நான் இந்த திருமணத்தை புறக்கணித்தல் என்றால் நீங்க திருமணம் அன்னைக்கு வராதிய, வலிமால கலந்துங்க. அம்மா ஏன் ஏதோ ஒரு வகையில இவர் என்ன ஆதரிச்சுட்டாருன்னு காட்ட அவன் நினைக்கிறான். நம்ம எப்படி பிடிவாதமா இருக்கணும்? இந்த திருமணத்தை ஒட்டி என்ன நடந்தாலும் நான் எதிர்க்கிறேன். ஏன் நீ 4 நாள்ல 40 நாள் கடிச்சு போட்டாலும் அது என்ன வலிமா விருந்து, அக்கிக்கா விருந்து இல்ல. நீ அக்கிக்கான்னு சொல்லு, தனி விருந்து வேறன்னு சொல்லு. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, 7வது நாள் அக்கிக்கா அது வாங்கிக்குவேன். நீ அன்னைக்கு வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணியே நான் கேள்வி கேட்க மாட்டேன், அது வேற. நீ வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிருப்ப, அல்லது ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிருப்ப, அல்லது மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும். பிரமத கலாச்சாரம் இருக்கான்னு விசாரிக்கணும். பிதாத்தான செயல் நடந்துச்சா? கூட்டுதுவா ஓதுனாங்களா, அங்கீகரிச்சாங்களா, அங்க சபையில அது நடந்துச்சா விசாரிக்கணும். அந்த திருமண சபையில பெண் வீட்டு விருந்ததும் முன்னாடி போடப்பட்டு அதுக்கு மாப்பிள்ளை நோ அப்ஜெக்ஷன் சொல்லி கண்டுகொள்ளாம விட்டாரா, அதை விசாரிக்கணும். கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குதா, அதை விசாரிக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணத்தை ஆடம்பரமா பண்றானா, இதையும் விசாரிக்கணும். இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு தான் இந்த ஒரு படி சோத்து அல்லது நமக்கு வயிற்றுக்கு போகுது பாருங்க, ஒரு 400-450 கிராம் சோறு, அந்த இதுக்கு நம்ம ஈமான் அடக வைக்கிறதான்னு யோசிக்கணும். இப்ப இதுல காட்டுறோமா நம்ம பிடிவாதம்? இல்லையே. இதுலயே காட்டலன்னா வேற எதுல காட்ட முடியும்? ஒருத்தன் ஒரு சோத்திலேயே இந்த கொள்கையை ஈமான காட்ட முடியலன்னா, சொந்த பந்தங்களை பகச்சுக்கிற விஷயம் பெரிய விஷயம். அது பெற்றோர் பிள்ளை பகச்சுக்கிற விஷயம் பெருசு. என்னுடைய எதிர் வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், ஊர் ஜமாத்தை பகச்சுக்கிறது பெருசு. அதை எப்படி பகச்சுக்க முடியும்? சோத்துக்கே விழுந்துறானே. அப்ப ரசூல்லா யார் விருந்தழைப்பை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர்கள் சொல்லியிருப்பாங்களா? சொன்னாங்க. கொள்கை விஷயத்துக்கு சொல்லல. ரசூல்லா எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அகமதுங்கிற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை இருட்டடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. மேல என்ன சொன்னாங்க, கீழே என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. மேல என்ன வருது? அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இன்னொரு ரிவாயத் வருது, ஷர்ரு துஆமி துஆமுல் வலிமா, விருந்திலேயே மகா கெட்டது வலிமா விருந்து. எப்படிப்பட்ட விருந்து என்றால், யுதாபிகள் அக்னியாவு, அதில் பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு யுக்ஃபரு பிஹல் ஃபுகரா, ஏழைகளை அழைக்காம விட்டு விடுவார்கள், அது மகா மோசமான விருந்து அப்படின்னு ரசூல்லா விருந்து கொடுக்கிறவன் விருந்தை எடுக்கிறவன் அவனுக்கு ஒழுங்கு சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த ரிவாயத்தை விட்டுட்டாங்க நம்ம மக்கள். ரசூல்லா சொன்ன ஒழுங்கு என்ன தெரியுமா? ஒரு விருந்தை நீங்க கொடுக்குறீங்களா, கொடுக்கிற ஆள் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு பார்க்காம கொடுக்கணும். தெரிஞ்சவன் இப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு விருந்து போடுவாங்க. நீங்க 4 அண்ணன் இருப்பான், 2 பேர் இதுல ரொம்ப ஏழையா இருப்பான், 2 பேர் பணக்காரனா இருப்பான். அவன் மட்டும் கூப்பிடுறது, இந்த ஏழையை கூப்பிடாம இருக்கிறது. அப்படியே கூப்பிட்டாலும் குடும்பத்தார் வீட்டுக்குள்ள வரும்போது வாங்கன்னு ஒரு வார்த்தை வராது. ஏழை தானே, ஏழை சகோதரர்கள் தானே, இப்படி பாக்குறான் பாருங்க. இதான் மகா மோசமான விருந்து. நாங்க ரசூலுல்லாஹ் கூப்பிடுற ஆளா இருந்தா சமமா கூப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி, வாங்கிக்கிற ஆளா இருக்கிறீங்க, ஒரு விருந்துல கலந்துக்கிற ஆளா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பணக்காரன் உன்னை கூப்பிட்டு சோத்த போட்டு உன்னை பல்லு இழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பிறகு வீட்டுக்கு போயிட்டு நல்லா கௌரவிச்சிங்க, உங்களை மாதிரி சூப்பரா யாராலும் போட முடியாது, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு 4 நாளைக்கு நன்றி சொல்றமே, அந்த மாதிரி இருக்க கூடாது. பணக்காரன் வீட்டுக்கு போறதோட காட்டுற மரியாதையை போன்று ஒரு ஏழை விருந்து கொடுக்க கூப்பிடுவான். அப்பவும் போகும்போது போகணும். நம்ம என்ன பண்ணுவான், வீட்லயும் சரி சொந்தத்திலையும் சரி பணக்காரன் கொடுத்து எடுத்தா வாங்கிக்குவான். ஏழை கொடுக்குறான்னு வைங்க, இப்பதாங்க சாப்பிட்டோம் அப்படின்றோம். கேட்டா சரியா கழுவ மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம், அவங்களுக்கு கழுவ மாட்டாங்க. கொஞ்சத்தை வாங்கி கொஞ்சத்தை மறுத்துறது. ஏன்னு கேட்டா, இவன் கொடுத்துட்டா இவனுக்கு நம்ம ஒண்ணு செய்யணுமே, எந்த அளவுக்கு இவன் நம்மளை கொடுத்த விட கூட செய்யணும், நாளைக்கு அவன் கொடுக்கறதுக்கு பயப்படணும், அப்படி பண்றதுங்க. அப்ப இந்த ஏழை பணக்கார வேறுபாடை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விருந்துக்கு அழைக்கப்பட்டீங்கன்னா
ஏழை பணக்காரன் பார்க்காதீங்க. பணக்காரன் கூட்ட போறீங்கல்ல, ஏழை கூப்பிட்டாலும் போங்க. விருந்துக்கு கூப்பிடுறீங்கன்னா பணக்காரனை மட்டும் கூப்பிடாதீங்க, ஏழையும் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கூடுதலாவும் சொன்னாங்க, என்னிடத்தில் ஆட்டின் கால் குழம்பை, அந்த காலத்துல அதான் ரொம்ப சீப்பானது, இப்பதான் பெஸ்டா இருக்கு, அப்ப சீப்பானது என்ன, ஆட்டின் கால் குழம்பை தண்ணி ஊத்தி எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் நான் அது ரொம்ப மட்டமான பொருள் என்றோ ஒரு ஏழை கொடுத்த பொருள் என்றோ பார்க்க மாட்டேன். கபில் துகா, வேகமா வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு ரசூல் சொல்லிட்டு தான் மன் தரக்க தாவத்தை ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலா, யார் இந்த விருந்து அழைப்பை புறக்கணிக்கிறானோ அவன் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்ச வேண்டாங்க. இப்ப புரியுதா நம்ம எதுல பிடிவாதம் இருக்கிறோம்னு? எதுல பிடிவாதமா ரசூலா இருக்க சொன்னாங்க? கொள்கையில. எதுல பிடிவாதமா இருக்காதுன்னாங்க?